எனக்கு என் குடும்பம் தான் என்னோட உலகம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுலயே நான் கவனமா இருப்பேன். அம்மாவுக்கு ஏன் சமையல தவிர வேற எதுவுமே தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்காக நான் சோர்ந்து போயிடல. பெருசா சாதிக்கணும்னு நினைச்சேன். நமக்கு என்ன வருதோ அதையே பெருசா பண்ணணும்னு முடிவெடுத்தேன். முதல்ல எனக்கும் பயம் தயக்கம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பத்தில் அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலோட பாக்கியலட்சுமி மேமோட வாய்ஸு. ஸோ அது அந்த சீரியல் வந்த புதுசில் ஒரு உமன்ஸ் டே அப்போ அந்த அவங்க பேசின வார்த்தைகள் லைன்ஸு அது எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஏன்னா எனக்குமே வந்து சமையல் மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃபீலிங் இருந்தது. அப்போ தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசு. ஸோ அவங்க அந்த பேசின வார்த்தைகள் எனக்காக பேசின மாதிரியே எனக்கு தோணுச்சு. அது இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நேற்று என் பையனோட பர்த்டே. ஸோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன சமைச்சேன், நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறதான் இந்த விளாகில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா பூரி அண்ட் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா செஞ்சுருந்தேன். ஸ்வீட் வந்து கேசரி கேட்டிருந்தான் பையன். அதுவும் அந்த க்ரீன் கலர் சேர்த்து செய்கிற கேசரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனோட ஃபேவரெட்டு. ஸோ நான் அதெல்லாம் செய்கிறதுக்குள்ளார பையன் குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு இருந்தான். அவனுக்கு டிஃபனை வச்சு கொடுத்துட்டு லஞ்சுக்குமே பூரி எடுத்துகிட்டு போயிடுறோமா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவனோட ஸ்கூலில் நான்வெஜ் வந்து நாட் அலோடு. ஸோ நைட்டுக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சு கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன், மத்தியானத்துக்கு அந்த பூரியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டான். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு எனக்கு சப்பாத்தி வச்சு கொடுத்துட்டு எனக்கு பூரி வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஸோ காலையில் அவர் பூரி சாப்பிட்டு மத்தியானத்துக்கு சப்பாத்தி எடுத்துக்கிட்டாரு. காலையில் எனக்கு வேலை ரொம்ப ஈஸியாக போச்சு. பட் இதெல்லாம் 7:30 மணிக்குள்ளார நான் செஞ்சு முடிச்சிடணும். அவனோட ஸ்கூல் வேன் அந்த டைமுக்குள்ளே வந்துடும். அவங்களுக்கு ஸ்கூலு ஆஃபீஸ் இதெல்லாம் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் போகிற வேலை இருந்ததுனால வீடியோ எதுவுமே மத்தியானம் கண்டினியூ பண்ண முடியல. ஈவினிங் போல் தான் திரும்ப உங்களோட வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தம்பி ஸ்கூல் விட்டே வந்துட்டான். மத்தியானம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு போகிற வேலை இருந்தது. அதனால் இந்த இஞ்சி பூண்டு உரிக்கிறது, புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணுற வேலைலாம் செய்ய முடியாமல் போயிருச்சு. ஸோ தம்பி வந்ததுக்கப்புறமா அவனுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நானும் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த இஞ்சி பூண்டு உரிக்கிறது, புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணுற வேலைலாம் செஞ்சுட்ருந்தேன். ரேஷன் கடைக்கு போயிட்டு வரும்போது தான் தெரிஞ்சுது வெயில் என்னமா அடிக்குது. இந்த ஃபெப்ரவரி மாதத்துலேயே வெயில் மண்டையை புழக்குதுங்க. போயிட்டு வந்து ஒரு சொம்பு நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1 ஹவர் போல் டயர்ட் ஆகிட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் போல் தான் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். சார் நைட்டுக்கு சூடாக சாப்பிட்டுக்கலாம் பிரியாணி, ஒரு 1 ஹவர் போதும் நமக்கு பிரியாணி செய்கிறதுக்கு, எல்லாமே ரெடி பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டே பையனை டியூஷன் அனுப்புறது, மசாங் அனுப்புறது, இந்த வேலை எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே மஹரிப் டைமே வந்துருச்சு. சரி மஹரிப் தொழுகையை தொழுதுட்டு மஞ்சள் புக்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டே நம்மளுடைய தண்ணி பாட்டில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு பெட்ரூம் போகும்போது தான் இந்த தோச்ச துணி மடிக்காமல் இருக்கிறது ஞாபகம் வந்துச்சு. இது நைட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம அந்த தண்ணி குடிக்கிற சேலஞ்சை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு 300 ml போல் தண்ணி குடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. முதல்ல ஃப்ரீசரில் இருந்த சிக்கன் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். ஸோ காலையில் ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் ஆஃபீஸ் போயிருந்தார். ஏன்னா நைட்டுக்கு அவர் ஆஃபீஸ் விட்டு வரதுக்கே ரொம்ப லேட் ஆகும். வந்ததுக்கப்புறம் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கணும்னா ரொம்ப லேட் ஆயிரும் நைட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் காலையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. அதை ஃப்ரீசரில் இருந்தது எடுத்து தண்ணியில் போட்டு வச்சாச்சு. மத்தியானம் சாப்பாடு ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம், தயிர் சாதம். நைட்டுக்கு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட போகிறோமே அப்படிங்கிறதுனால காலையிலையுமே நான் பார்த்தீங்கன்னா பூரி 2 பூரி எடுத்துக்கிட்டேன், சைட் டிஷ் மட்டும் நிறைய எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லா டைட்டிஷனும் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே காய் நிறைய எடுத்துக்கோங்க, ஸோ மெயின் டிஷ்ஷை கொஞ்சமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மெத்தட் தான் நானுமே ஃபாலோ பண்ணுறேன். அதுக்காக என்ன பொருளை எடுத்துக்கிறது இல்லை, இந்த டீ குடிக்கிறதில்ல, அந்த மாதிரி மெத்தடெல்லாம் நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நம்ம சாப்பிட்றதே லிமிட்டடாக கரெக்டாக சாப்பிட்டோன்னா நமக்கு ஈஸியாக வெயிட் குறையும். இப்போ நான் ஃபாலோ பண்ணுற அந்த மெத்தடை வச்சே நான் அந்த 20 நாளில் 1 கிலோ வெயிட்டை கம்மி பண்ணியிருக்கேன். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் செய்கிறது. அதனால் நைட்டுக்கு வெறும் பிரியாணி, கொஞ்சம் தொக்கு, சிக்கன் தொக்கு, தயிர் பச்சடி, ஸ்வீட் எதுவுமே செய்யலை. காலையில் செஞ்ச அந்த கேசரியே கொஞ்சம் மீதி இருக்குது. ஸோ காலையிலே நான் கொஞ்சமாக தான் ஸ்வீட் எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறைய எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா இப்போவே ஒயிட் சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். டீயெல்லாம் குடிக்கும்போது அந்த நாட்டு சக்கரை சேர்த்து தான் டீ குடிக்கிறது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியே நமக்கு இந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்னா நம்ம அதையே நல்லா கண்டினியூவாக கரெக்டாக பண்ணோன்னா இன்னும் நல்லா நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குது. ஸோ அதனால் நைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரைஸ் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், சைட் டிஷ் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மெத்தடில் தான் நான் சமைச்சிருந்தேன். ஸோ அளவாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு நம்மளுடைய உடம்பையும் கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நைட்டு பிரியாணி சாப்பிட்றது அன்ஹெல்த்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சீட்டிங் டே, பையனுக்கு பர்த்டே இன்னைக்கு போனா போது சீட்டிங் டே அப்படிங்கிற மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் நான் டயட் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ ஓரளவுக்கு ஏன்னா நம்ம ஒரு இல்லத்தரசி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் டயட் ஃபாலோ பண்ணோன்னா நம்மளால் வீட்டு வேலை பார்க்க முடியாமல் போயிடும் இல்லைங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டெப் எடுத்து வைப்போம்
இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் ஃபாலோ பண்றேன். இது கூடவே நான் அந்த ஃபாலோ பண்ற அந்த டயட் கூடவே இன்னொரு விஷயம் நான் என்ன இப்ப பண்ணிட்டுருக்கேன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி அனுப்பியிருந்தா. அதாவது ஸ்டெப் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்பியிருந்தா. அதாவது நம்ம ஃபோன்ல ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அது கவுண்ட் பண்ணி நமக்கு காமிக்கும். அந்த ஆப் ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கு. நான் டெய்லி ஒரு 2000 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி வந்து ரீச் பண்றேன். என்னால இன்னும் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ரீச் பண்ண முடியல. அது கொஞ்ச நாள் ஆகும் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்ட்ட பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணியோட அளவுகள் நான் சொல்லவே இல்ல, ஷேர் பண்ணல. ஏன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி நெறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி சமைக்கிறதும், அதோடைய அளவுகள் சொல்றதும் தான் நெறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ, அதனால தான் நான் ஷேர் பண்ணல. வேற எதுவுமே இல்ல. இல்ல உங்களுக்கு யாருக்காச்சும் அது அளவுகள் சொல்லி ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஷேர் பண்றேன். தம்முக்கு விட்ட பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது சூப்பரா வாசனை வந்துச்சு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெஷ்ஷா அரைச்ச அந்த கரம் மசாலாவும், ஃப்ரெஷ்ஷா அரைச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான். என்னதான் நம்ம அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருந்த அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல பிரியாணி சமைக்கிறதுக்கும், நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சமைச்சு செய்ற அந்த பிரியாணிக்கும் நெறைய வித்தியாசம் உண்டுங்க. சூப்பரா வந்திருந்துச்சு. அதே மாரி எனக்கு பிரியாணி வந்து நல்லா அந்த ஸ்பைசியா கொஞ்சம் ஜூஸியா இருந்தா தான் பிடிக்கும். அதே மெத்தட் தான் நேத்து செஞ்சிருந்தேன். சூப்பரா வந்திருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் என் பையனுக்கும், ஹஸ்பண்டுக்கும் பொறுமல்ல. தயவுசெய்து சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வா, பசிக்குதுன்னிட்டாங்க. ஸோ, அதனால தயிர் பச்சடி கலந்ததெல்லாம் வீடியோ எடுக்க முடில. பையன் ரொம்ப சூடா இருக்கு, நீயே ஊட்டி விட்டுருமா அப்படின்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். எவ்வளோ நாள் தான் ஊட்டி விடுவியோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ஹஸ்பண்டுக்கு. இருந்தாலும் அவன் எவ்வளோ வளர்ந்தாலும் நமக்கு சின்ன பிள்ளை தானே அப்படிங்கிற மாரி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நான் என்னோட சாப்பாட சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸோ, எனக்கு எப்பவுமே பிரியாணியில இருக்க பீஸ் பிடிக்காது. அந்த தொக்குல இருக்க பீஸ் தான் பிடிக்கும். அத வச்சு சாப்பிட்டுட்டு, பையனோட ஸ்கூல்ல பிரின்சிபல் வந்து இந்த விஷஸ் கார்டு குடுத்துருந்தாரு. அத படிச்சுட்டு இருந்தேன். அதே மாரி நெறைய பேர் நேத்து வந்து என் பையனுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய விஷஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுத்துச்சு.